மாற்றம் என்றால் இலவசம் இல்லை. இலவசம் பெற வேண்டிய ஏழ்மை வறுமை நிலையில் இருந்து என் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவது மாற்றம். கல்வி 10 லட்சம் 5 லட்சம் 20 லட்சம் சீட்டுக்கு இல்லை. அறிவு கல்வி மானுட உரிமை, கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. தரமான கல்வி, சமமான கல்வி, எல்லோருக்கும் சரியான கல்வி, இலவசம். இது மாற்றம். கட்டணமில்லா கல்வி எல்லா குடிகளுக்கும் சமமாக சரியாக தரமாக கொடுப்பது மாற்றம். மருத்துவம் பணக்காரனுக்கு ஒன்று ஏழைக்கு ஒன்று. பணக்காரன் உயர்ந்த தனியார் மருத்துவமனையில் படுத்து மருத்துவம் செய்து பிழைத்துக் கொள்வான். ஏழை உடல்நிலை சரியென்றால் நேரே பாடையை கட்டி சுடுகாட்டுக்கு செல்ல வேண்டியதுதான். இந்த நிலையில்தான் இந்த நாட்டில் மருத்துவ கட்டமைப்பு இருக்கிறது. அப்போ தனியார் முதலாளிகளின் மருத்துவ கட்டமைப்பிற்கு இணையாக அதையும் தாண்டி தரமான உயர்ந்த சரியான மருத்துவத்தை, தன் நாட்டு குடிகளுக்கு உயிர்காக்கும் மருத்துவத்தை கொடுப்பது மாற்று. எது ஒன்றுக்கும் கையேந்தி நிற்காது ஏழ்மை வறுமை நிலையில் மக்களின் வாழ்க்கை தரத்தை வைக்காது உயர்த்துவது. கல்வி, கல்விக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற சம்பளம், அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வை தன் நாட்டு மக்களுக்கு கொடுப்பது மாற்றம். அதானே மாற்றம். தன் நாட்டு குடிகளுக்கு தவிச்ச வாய்க்கு குடிக்க தண்ணி தர முடியாத அரசா தரிசா என்பதை அறிவு சமூகம் சிந்திக்கணும். இலவசமாக மடிக்கணினி கொடுக்க முடியுது, இலவசமாக மிக்சி கொடுக்க முடியுது, இலவசமாக கிரைண்டர் கொடுக்க முடியுது, இலவசமாக அண்டா குண்டா கொடுக்க முடியுது, இலவசமாக ஃப்ரிட்ஜ் கொடுக்க முடியுது, வீட்டுக்கு 5000 கொடுக்க முடியுது, 10,000 கொடுக்க முடியுது. ஆனால் தண்ணீரை மட்டும் இலவசமாக தர முடியவில்லை. ஏன் தரமாக தர முடியவில்லை? தண்ணீரை விற்கிற முதலாளி அரசு தரமாக கொடுத்து விட்டால் பாதிக்கப்படுவான். ஏன் கல்வியை தரமாக கொடுக்க முடியவில்லை? கல்வி அரசு தரமாக கொடுத்து விட்டால் கல்வியை நடத்துகிற தனியார் முதலாளிகள் பாதிக்கப்படுவான். அந்த முதலாளி யார்? ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற அவர்கள் தான் கல்வி மருத்துவத்தை வச்சிருக்கிற முதலாளிகள். அப்போ நாட்டு மக்களின் மீது அக்கறை இருந்தால் என்ன செஞ்சிருக்கணும்? கல்வியில் தன் நாட்டு மக்களை மேம்படுத்தி இருக்கணும். அறிவையும் ஒழுக்கத்தையும் போதிக்கிற கல்வியை கொடுத்து தன் நாட்டு மக்களை மேம்படுத்தி இருக்கணும், நன்னறிப்படுத்தி இருக்கணும், ஒரு ஒழுக்க சமூகமாக கட்டமைச்சிருக்கணும். அதனால இல்லைன்னா என்ன 6 வயசு பிஞ்சு குழந்தை கற்பழித்து வன்புணர்வு செய்து கொலை செய்யப்படுறார். 60 வயசு அம்மா வன்புணர்வு செய்து கொலை செய்யப்படுறார். நடுச்சாலையில் கொலை நடக்கிறது. கொலையில் ஈடுபடுவர்கள் 18-20 வயது இளைஞர்கள். நிறைந்த போதையில் கணக்கில்லாத குற்றச் செயல்கள் இந்த நிலத்திலே நடக்கிறது. எவ்வளவு வன்முறைகள், எவ்வளவு அன்புணர்வுகள், எவ்வளவு கொலைகள், எவ்வளவு குற்றச் செயல்கள் இந்த நாட்டிலே. ஒரு சமூகமே குற்ற சமூகமாக மாறி நிற்கிறது. மறுக்க முடியுமா? உங்களால் மறுக்க முடியுமா? ஏன் திருடுறான்? ஏங்க ஆட்சியாளனே திருடுறான், ஆட்சியாளனே கொள்ளையடிக்கிறான். திருடுவது சமூக குற்றமாக இல்லாமல் திருடுவது சமூக பெருமையாகிவிட்டது. மலையை திருடினால் பெருமை, மணல் அள்ளிவித்தால் பெருமை.